வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றி கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வரும் பாஜக அடிபணிவாரா விஜய்? பிஜேபி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கும் நிலையில் தேர்தல் களம் புதிய வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதற்கு முக்கிய காரணம் விஜயின் வருகை. விஜய் புதிய கட்சி துவங்கியதிலிருந்து அரசியல் களம் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதே குறிப்பிடத்தக்கது. இவரின் வருகை திராவிட கட்சிகளுக்கே சவால் விடும் அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என அதிமுக, பாஜக பல்வேறு முயற்சிகளை கையில் எடுத்தது. அதில் முக்கியமானதாக பார்க்கப்படுவது கரூர் சம்பவத்தில் விஜயின் குரலாக ஒலித்தது மட்டுமல்லாமல், கரூர் விவகாரத்தை விசாரிக்க பாஜக சார்பில் தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இவை எதற்கும் அடிபணியாத விஜய் கொள்கை எதிரியுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக கூறிவிட்டார். ஆனாலும் பாஜக விஜய் உடனான பேச்சுவார்த்தை கைவிடுவதாக இல்லை. திமுக சார்பில் நடத்தப்பட்ட அறிவு திருவிழாவில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவரும் விஜயை பற்றியே விமர்சித்தனர். இதற்கு பதிலடியாக பேசிய விஜய், இது அறிவு திருவிழா இல்லை, அவதூறு திருவிழா என்றும் கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலளித்த திமுகவின் துணை முதல்வர் உதயநிதி, அறிவு இருக்கவன் அறிவு திருவிழா நடத்துகிறான் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது உதயநிதியின் கருத்து குறித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, இவர்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறதா, மற்றவர்களுக்கு அறிவில்லையா என்பது போல இவர்கள் பேசியிருக்கிறார்கள். அறிவாலயம் என்று பெயர் வைத்து கொண்டால் உங்கள் எல்லோருக்கும் அறிவிருக்கிறது என்று அர்த்தமாகிவிடாது என்று அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். உதயநிதியின் கருத்து விஜயை விமர்சித்திருக்கும் பட்சத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருப்பது பாஜக மீண்டும் மீண்டும் விஜய் கூட்டணியில் இணைக்க முயற்சிக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது போன்ற காரசாரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.